அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இடியாப்பத்தை வச்சு டேஸ்ட்டான இடியாப்ப சோறு 2 வகையில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் அல்லது நெய் விட்டுக்கலாம். நான் 2 கலந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி, ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம 3 இடியாப்பம் அளவுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து இடியாப்பத்தை நல்லா பிசறி வச்சுக்கலாம். கையால் தெளித்து விட்டு பிசறிக்கோங்க. ஏன்னா இடியாப்பம் குழஞ்சி விடாமல் விண்டு போகாமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக கண்டிப்பாக தேங்காய் பால் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் நல்லா வந்ததுக்கு பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கு பிறகு டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 2 முட்டை ஊற்ற போகிறோம். அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சேமியா போடுறீங்களோ அந்த அளவுக்கு முட்டையை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 இடியாப்பம் அல்லது 4 இடியாப்பத்துக்கு 2 முட்டை அளவு போதும். இப்போ நம்ம பெசரி வச்சுருந்தால தேங்காய் பாலில் அந்த இடியாப்பத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து அப்படியே கிளறி கொடுங்க. காலையில் நாஸ்டாவாக நம்ம இதை செஞ்சுக்கலாம். நைட்டு நம்ம இடியாப்பம் பிழிஞ்சி சாப்பிட்டுட்டு மிச்சம் மீந்த இடியாப்பத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும்னு நம்ம குழப்பிக்க வேணாம். இதை அழகாக முட்டை சோறு கிண்டி ஸ்கூல் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்களாம் சாப்பிட்டுட்டு போயிடலாம். ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நான் இதே மாதிரி தான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப பிடிக்கும் முட்டை சோறு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுட சுட முட்டை கார சோறு ரெடி. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவும் ரெசிபியும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கார முட்டை சோறு பார்த்தாச்சு. ஸ்வீட் முட்டை சோறு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துடலாமா? ஸ்வீட் பிரியர்களுக்கெல்லாம் உங்களுக்கும் நான் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே மாதிரி நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்ட பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி 3 இடியாப்பத்தை எடுத்து தேங்காய் பால் விட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். போட்டு கையால் பிசைஞ்சிடக்கூடாது, சும்மா உளுத்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி சும்மா பிச்சு விட்டுட்டு அப்படியே உளுத்த மாதிரி வைக்கணும் தேங்காய் பாலில். தேங்காய் பால் விடும்போது இடியாப்பம் நல்லா வெறப்பாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ முந்திரி திராட்சை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நட்ஸு பிடிக்குன்னா தேவையான நட்ஸு சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதில் நெய் சேர்த்துக்கலாம். நான் 2 மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். முந்திரி திராட்சை நல்லா வதங்கினதுக்கு பிறகு அதே மாதிரி 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு தேவையில்லை, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா கலக்கி விட்டு வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸி இந்த டிஷ் செய்யறதுக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் சைடில் புது மாப்பிள்ளைக்கெலாம் முட்டை சோறுன்னு சொல்லி வெறி இடியாப்பத்தில் கிண்டி கொடுப்பாங்க. இப்போ முட்டைலாம் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம தேங்காய் பால் விட்டு பெசரி வச்சுருக்கோம்ல, அந்த இடியாப்பத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி லைட்டாக கிளறி கொடுத்துக்கலாம். முட்டை இடியாப்பம் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி பெசரி விட்டுட்டு மேலே லைட்டாக நெய் விட்டுட்டு
கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவில் காமிக்கல. கொஞ்சமாக நெய் விட்டு பெசரிக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் இனிப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஜீனி ஓரளவு எல்லாத்துலேயும் படுற மாதிரி பரட்டி கொடுத்துட்டு சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட இடியாப்பம் இனிப்பு சோறு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.